உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மை நான் காண வேண்டுமே. தொடுமென் காதுகளை குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே, குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் நாவினையே உன் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே, புகழை பாட வேண்டுமே. தொடுமென் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடுமென் மனதினையே மனக்குங்களாக வேண்டுமே இயேசுவே, மனக்குங்கள் ஆட வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடுமென் ஆன்மாவையே என் பாவம் போக வேண்டுமே இயேசுவே, என் பாவம்
அன்பு பெருக வேண்டுமே. இயேசுவே உம் அன்பு பெருக வேண்டுமே. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சைரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்
குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையோ உயர்த்தினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழையன் மீதும் நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவனும் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
நற்செய்தி வாசகத்திற்கு அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதியபடி ஆண்டவர் இயேசு நற்செய்தியில் எழுந்த வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவாக்குகள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவருடைய எழுந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பேன், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை முன்போரும் என்னால் வாழ்வேன். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நாம் முன்னோர் உண்ட உணவு போன்றதல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. அனைவரும் ஒரு மணி துளி கண்களை மூடி இதோ இந்த நற்கருணையிலே எழுந்திருக்கின்ற ஆண்டவர், நம் மீட்பர், நமக்கு வாழ்வு தருகின்றவர், விடுதலை தருகின்றவர், நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு இருந்து இரண்டர கலக்க விரும்புகின்றவர், நமக்காக தண்ணியும் முற்றிலும் கையளித்த இயேசுவை நாம் கண்களை மூடி ஆராதிப்போம். நான் சொல்லுகிற பாடலை திரும்பி பாடுங்கள். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே மரியாளின் மைந்தனே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே மரியாளின் மைந்தனே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை விசுவசிக்கின்றோம். இயேசுவே நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை விசுவசிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, இதோ பல நாடுகளிலிருந்து இதோ உங்களுடைய அன்னை திருத்தலம் நாடி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளாய் எங்களை கண்ணோக்கும். நான் உங்களுக்கென்று வைத்திருக்கும் திட்டங்கள் நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கு மேலானவை. நீங்கள் என் பார்வையில் வெளியேற பெற்றவர்கள். மலைகள் சாயலாம், குகைகள் இடம்பெயரலாம், ஆனாலும் நான் உங்கள் மீது கொண்டிருக்கின்ற அன்பு நிலை பெயராது, அது ஒரு நாடு குறையாது. தாய் வயிற்றிலே நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், தாய் வயிற்றிலே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று கூறி, இதோ புலம்பெயர்ந்தாலும் வாழுகின்ற இடம் சூழ்நிலை மாறினாலும் மாறாத அன்போடு எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே நாங்கள் ஒரே குடும்பமாய், ஒரு தாய் வயிற்று மக்களாய், இதோ தமிழ் தேசிய இனமாய் இதோ நாங்கள் உமது பாதப்படியிலே வந்திருக்கிறோம். வருந்தி சுமை சுமப்போடு எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்று கூறி வாக்களித்ததை நிறைவேற்ற நல்லவரே, இதோ இந்த நாளிலே உமது பாதப்படியிலே மரியாதை போல் அமர்ந்திருக்கிறோம். அவளிடமிருந்து இந்த பங்கு
நல்ல பங்கு எடுபடாது என்று சொன்னீரேன். இதே போல நாங்கள் எங்களுடைய வாழும் இடங்களிலும் சூழலிலும் உம்மோடு ஒன்றித்திருந்து நீ தரும் அருள் வரங்களாலும் அனைத்து நலங்களாலும் அனைத்திற்கும் மேலாக நீ தருகின்ற தூய ஆவின் அருள் பொழிவாலும் நாங்கள் நிரப்பப்படுவோமாக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவரே உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய இந்த நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கும் அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுடைய அற்புத நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவரும் மீட்பரும் தலைவரும் தெய்வமாகிய இயேசு முன்னிலையில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சி, மிகவும் நிறைவும், நம்முடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் புத்துணர்ச்சியையும் புதுவாழ்வையும் தருகின்ற இந்த இறை அனுபவத்திற்கு இதோ ஆயிரம் தலைமையில் குருக்கள் துறவியர் இறை மக்களாய் நாம் திருச்சபையாய் ஒன்று கூடியிருப்பது இறைவனுக்கு மாட்சி அளிக்கிறது, நமக்கு நன்மை தருகிறது, ஆசிரியை தருகிறது. அருமையான மக்களே, இதோ இந்த நாளிலே இந்த பனு தாயின் இடத்திலே வந்து பல்வேறு தேவைகளையும் பல்வேறு கவலைகளையும் கண்ணீரோடு பல்வேறு சிந்தனைகளோடு ஏக்க பெருமூச்சுகளோடு நாம் இங்கே தெரிவிக்க வந்திருக்கிறோம். தாய் வீட்டுக்கு போறதென்றால் எல்லோருக்குமே சந்தோஷம். எல்லோரும் குறிப்பாக முதிர்ந்த வயதிலுள்ளவர்கள் எப்பொழுது தாய் நாட்டிற்கு போவோம், வீடு இருந்த இடத்தை பார்ப்போம், நாம் உச்சம் சுற்றத்தோடு கொஞ்சி மகிழ்ந்த இடங்களை எல்லாம் பார்ப்போம் என்கிற ஏக்கம் புலம்பெயர்ந்து இஸ்ராயல் மக்களுக்கு இருந்தது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் அது இருக்கிற என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் அந்த கவலைகளோடும் கண்ணீரோடு வந்திருக்கின்ற நமக்கு இறைவன் வாழ்விலே நன்மை தனத்தின் ஊற்றாயிருக்கிற கடவுள் நாம் எங்கிருந்தாலும் நலமோடு வளமோடு வாழ முடியும் என்கிற நம்பிக்கையை இந்த நாளிலே இறைவன் நமக்கு தருகின்றார். சிறு வயதிலே மறைக்கல்வி படித்த ஞாபகம் இருக்கும். 6 லட்சண மந்திரம் என்று சொல்வார்கள். அந்த 6 லட்சண மந்திரத்திலே வரிசையாக நான் அடுக்கிக் கொண்டு போக வேண்டிய அவசியம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு தெரியும். 4வது அந்த பண்பு என்ன? ஆண்டவர் அளவில்லா நன்மை நிறைந்தவராய் இருக்கிறார், அளவில்லா நன்மைக்கும் ஊற்றும் உச்சியுமாய் இருக்கிறார் என்கிற புதிய தமிழ் சொல்லுகிறது. இறைவனிடமிருந்து துன்பங்கள் வருவதில்லை, இறைவனிடமிருந்து துயரங்கள் வருவதில்லை. அவர் கண்ணீரையும் கவலையையும் கொடுப்பவர் அல்ல, கண்ணீரை துடைப்பவர், கவலையை மாற்றுபவர். அழிவை விரும்புவர் அல்ல, வாழ்வை தருகின்றவர். யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம் ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும், அதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன் என்று கூறி அந்த வாழ்வை இந்த உணவின் வழியாக, இந்த தெய்வீக உணவின் வழியாக அன்னை மரியாளிடமிருந்து எடுத்த அந்த மாம்சத்தையே தன்னுடைய உடலாக அதை உணவாக நமக்கு தருகின்ற தெய்வம். இறை தாய்மையை வெளிப்படுத்துகின்ற அம்சங்கள் நற்கருணை. நம்முடைய தாய் அன்னை மரியாள் நற்கருணையிலே இறை தாய்மையை இறைவன் நமக்கு முற்றிலுமாய் வெளிப்படுத்துகிறார். பெற்ற தாய் தன் பிள்ளை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன். பெற்ற தாய் பிள்ளை மறக்கலாம், பிள்ளை தாயை மறக்கலாம், கற்றறிஞ்சும் கலை மறக்கலாம், கண்களின் இமைப்பதை மறக்கலாம், உன் கடவுளாகி நான் உன்னை ஒருபோது மறவேன். இறங்கும் தாய் உள்ளம், இறை தாய்மையின் அனுபவத்தை பெறுகின்ற இடம் இந்த நற்கருணை திருமுன்னிலையில் நற்கருணை உணவு கொள்ளும் பொழுது அன்னை மரியாள் இறைவனுடைய தாய்மையின் அடையாளமாக இந்த இரண்டு ஒரு சேருகின்ற இடம் இந்த பது தாயுடைய இல்லத்திலே நாம் அனைவரும் ஒன்று கூடி இறைவனை புகழ, இறைவனை மகிழ இங்கே வந்திருக்கின்ற வேளையிலே நான் ஆலயத்துக்கு செல்லுகிறேன், ஜெபிக்கிறேன், பல திருத்தலங்களுக்கு போகிறேன், பல முறை விழாக்களை எடுக்கிறேன். ஆனாலும் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, துயரம், பல்வேறு கவலை, குடும்பத்திலே பிளவுகள், பிரச்சனைகள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கண்ணீர் கவலை எல்லாம் துடைக்கப்படும் என்று இறைவாக்கு சொல்வதை அறிவேன், பாடுகிறேன், புகழுகிறேன். ஆனால் என் வாழ்விலே எப்பொழுது நிறைவு, நிம்மதி, மகிழ்ச்சி என்று பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடியவர்களுக்கு
இதோ அன்னை மரியாளின் வாழ்விலிருந்து சில பண்புகளை இறைவாக்கின் மொழியிலே சிந்தித்து தியானிக்க நான் உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, அன்னை மரியாளை கவிஞர் தூதர் வாழ்த்தும் பொழுது, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. நம்முடைய வாழ்விலே நாம் இறைவன் தருகின்ற அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஏன் நோய்களிலிருந்து, மன அமைதி குறைவிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும், வாழ்வு பெற வேண்டும் என்றால் நாம் அருளால் நிரப்பப்பட்டவர்களாக, ஆண்டவரோடு இணைந்திருப்பவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படலாம். அருமையானவர்களே, லூக்கா எழுதிய நற்செய்தியிலே 8வது அதிகாரத்தில் ஒரு சிறு நிகழ்வை நான் சுட்டி காட்டுகிறேன். வாசிக்க நேரமில்லை. கட்டிலே முடக்குவாதமற்ற ஒருவனை 4 பேர் தூக்கி கொண்டு வருகிறார்கள். கூட்டம் மிகுதியாக இருந்தது. கூரையை பிரித்து கொண்டு அந்த கட்டிலை இறக்குகிறார்கள். ஆண்டவர் அவனுக்கு தேவை, அவர்களுடைய தோழர்கள் கொண்டு வந்து அவரிடம் கேட்டுக்கொண்டது அவரை குணமாக்க வேண்டும், எழுந்து நடக்க வேண்டும். ஆனால் இறைவன் இயேசு அவருக்கு எது முதலில் தேவை என்பதை உணர்ந்தார். அவனுக்கு குணம் பெறுவதற்கு தடையாக இருக்கிறது அவனுடைய பாவங்கள். எனவேதான் முதலில் சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன பிறகுதான் அவரை பார்த்து எழுந்து உன் கட்டிலை தூக்கி கொண்டு போ என்று சொல்கிறார். மோசே வழியாக ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை சொன்னார், இன்று நீங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளை நீங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களையும் ஆச்சரியமான செயல்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கூறினார். அநேக வேளைகள் பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் அவர் தருகின்ற அருட்கொடைகளையும் பெறுவதற்கு நம்மிடம் உள்ள தூய்மை, மன தூய்மை, ஆன்மீக தூய்மை நம்மிடம் இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி நாம் எழுப்புவோம். பரிசுத்தம் இல்லாதவன் கடவுளை காண முடியாது. தூய உள்ளத்தோர் பேர் பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று மலைப்பொழிவிலே நாம் வாசிக்கிறோம். அன்னை மரியாள் தூய்மையின் இலக்கணமாக இருக்கின்றாள். பரிசுத்தவதியாக அவள் காட்சி கொடுக்கின்ற இடமெல்லாம் வெண்ணாடை அணிந்தவளாக. அவள் தாய் என்று சொல்லுகிறோம், நம்மை அவளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். நாம் எவ்வாறு? அருமையானவர்களே, ஞானஸ்நானத்தில் வெண்ணிற ஆடை கொடுக்கப்படுகிறது. புது நன்மை நேரத்திலும் அதே வெண்ணிற ஆடை, உறுதி பூசல் வேளையிலும் அதே வெண்ணிற ஆடை, திருமணத்திற்கும் அதே வெண்ணிற ஆடை. இதெல்லாம் தாய் திருச்சபையிலே நாம் கற்றுக்கொண்ட பாரம்பரியங்கள். அடையாளத்தின் வழியாக அருளை அனுபவிக்கின்ற பரிசுத்த தரம். இதோ இந்த இடத்தில் வந்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வின் பரிசுத்த தரத்தை சிந்தித்து பார்ப்போம். பரிசுத்தம் என்று சொன்னவருடைய கற்போம், காமம் இதை மட்டுமல்ல, நேர்மையிலும் உண்மையிலும் தூய்மையிலும் நம்முடைய சொல், செயல், கடமை அனைத்தும் அதை நடக்கிறது. எனவே நம்முடைய வாழ்விலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாயிருக்கிறது நம்முடைய பாவங்கள். இந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வாரப்பாவ சீக்கிரம் செய்து வந்த நாம் மாதத்திற்கு ஒருமுறையாவது ஒவ்வொரு சாதனத்தை பெற்று நாம் நம்மையே பரிசுத்தமாக்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். தாய் திருச்சபை நம்மை வலிந்து நம்மை அழைக்கின்றார். அருமையானவர்களே, அன்னை மரியாளிடம் நாம் கற்றுக்கொண்டது இதுதான். நாம் அன்னை மரியாளிடம் வேண்டுதலை மட்டும் கொண்டு போவதில்லை, அவளிடமிருந்து நாம் கொண்டு போக வேண்டியது, அம்மா உங்களுடைய பரிசுத்த தனத்தை எனக்கு தாரும், உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தூய்மை எனக்கு தாரும். என்னுடைய சொல்லிலும் செயலிலும் பேச்சிலும் உறவிலும் என்னுடைய அந்தஸ்துக்கு ஏற்ப, வாழ்க்கை நிலைக்கு ஏற்ப நான் தூய உள்ளத்தினராய் இருக்கும் பொழுது நான் கடவுளை முகமுகமாய் காணவும், கடவுளுடைய சாயலை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாய் நான் இருக்கவும் முடியும் அம்மா என்று அந்த அன்னையிடம் நாம் கேட்போம். தூய உள்ளமின்றி நாம் எந்த நலனையும் பெற முடியாது, வாழ்விலே ஆறுதலை பெற முடியாது, வாழ்வில் குணம் பெற முடியாது, வாழ்வில் சாபங்களிலிருந்து விடுதலை பெற முடியாது, வாழ்வில் எந்த விடுதலையும் பெற முடியாது. இதுதான் முதல் படி. அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவது அரசாங்கத்திலே ஒரு அமைச்சரை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 2வது அரசராகவும் 5ஆம் அதிகாரம். நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது வாய்ப்பு கிடைத்தால் இதை எடுத்து வாசியுங்கள். நாமான் என்கிற ஒரு அமைச்சர், பிற இனத்தார். அவனுக்கு தொழுநோய் வந்துவிட்டது.
பல முயற்சிகள் எடுக்கிறார், மருத்துவரை பார்க்கிறார், தொழுநோய் போக பாட்டில்லை. அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது, அங்கே யோர்தானுக்கு அப்பால் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், அவரிடம் போய் ஜெபித்தால் அவர் குணம் தருவார் என்று அரசனுடைய ஆணையையும் பரிசு பொருட்களையும் பரிவாரங்களையும் கூட்டிக் கொண்டு நாமான் வருகின்றார். எலியாஸ் இறைவாக்கினரை சந்திக்க விரும்புகின்றார். எலியாஸ் ஜெபத்தில் இருக்கிறார், பார்க்கவில்லை. அவருக்கு சொல்லப்பட்டது செய்தி. அவர் என்ன சொல்லுகிறார்? நீ போய் யோர்தான் நதியிலே 7 முறை அவனை குளிக்க சொல். ஆனால் நாமானுக்கு அது சம்மதம் இல்லை. இவ்வளவு தூரம் நான் வந்தேன், அவர் என்னை பார்ப்பார், என் தலையில் கையை வைப்பார், என்னை தொடுவார், எனக்காக எண்ணெய் பூசுவார், செபிப்பார், கண்ணீர் விட்டு கதறுவார் என்று நினைத்து அவர் என்னை பார்க்க கூட வரவில்லையே, நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். நான் 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 என்கிறார். அப்பொழுது அவருடைய பணியாளர் சொல்வார், இதைவிட மிகப்பெரிய காரியங்களை செய்ய சொல்லியிருந்தார், நீ செய்திருப்பீர்தானே. மலையேற சொன்னால், பல நாட்கள் உபவாசம் இருக்க சொன்னால் செய்திருப்பீர்தானே. அவர் சொல்வது என்ன? யோர்தான் நதியிலே 7 முறை முங்கி குளித்து எழும்ப வேண்டும், தன்னையே தாழ்த்து. இறுதியிலே உணர்ந்தவராய் நாமான் யோர்தான் நதியிலே குளிக்கிறார். அவருடைய உடல் குழந்தையுடைய பச்சை குழந்தையுடைய உடல் போல மாறிற்று. அருமையான சகோதர சகோதரிகளே, நான் என்கிற அகந்தை, என்னுடைய என்கிற ஈகோ நம்மிடம் இருக்கும் வரை நாம் இறைவன் நம்மை செயலாற்ற நாம் அனுமதிக்க முடியாது. முதல் பாவம் நம்முடைய ஆதி பெற்றோர் சம்பாதித்த முதல் சொத்து நமக்கு இந்த ஈகோ. நானும் அவரை போல, நானும் கடவுளுடைய நிலைக்கு உயர வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த நான் என்கிற அகநிலைக்கு நாம் அழுத்தம் கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அழிவின் முதல் படியிலே நாம் நிற்கிறோம் என்றுதான் பொருள். எனவேதான் அன்னை மரியாள் தன்னை குறிப்பிடும் பொழுது, இதோ ஆண்டவருடைய அடிமை, இதோ ஆண்டவருடைய அடிமை. ஒரு முறையில பல முறை, குறிப்பாக எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பொழுது தூய ஆவியால் ஏவப்பட்டு எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாள், என் ஆண்டவருடைய தாய் என்னை சந்திக்க வைத்தது எப்படி என்று கேட்பது. அவ்வளவு உயர்த்தி பாடும் பொழுது அந்த நேரத்திலும் அன்னை மரியாள் சொல்லுகிறாள், தாழ்நிலை இந்த அடிமையை இறைவன் கடைக்கு நோக்கினார். அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் முன்னிலையில் நாம் அடிமைகள். யார் யார் தங்களை தாழ்த்திக் கொள்ளுகிறார்களோ அவர்களை இறைவன் வாழச் செய்கின்றார். அந்த நாமான் தன்னை அவன் அமைச்சனாக பார்த்துக் கொண்டு தன்னை அவர் சந்திக்க வருவார், தன்னை தொடுவார், எண்ணெய் பூசுவார், கரத்தை வைத்து ஜெபிப்பார், பல்வேறு காரியங்களை செய்வார், சடங்குத்தனங்களை எல்லாம் செய்வார் என்று எதிர்பார்த்தார். தன்னை மையப்படுத்தினார். நாம் எப்பொழுது நம்மை மையப்படுத்துகிறோமோ அப்பொழுது உறவிலே விரிசல், எப்பொழுது நம்மை மையப்படுத்துகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்விலே நிம்மதி இல்லை. நம்முடைய வாழ்வுக்கும் இறைவனுடைய வாழ்வுக்கும் இடைவெளி, அயலாரோடும் இறைவனோடும் கொண்டுள்ள உறவிலே நாம் பிளவுகளை, பிரிவுகளை சந்திக்கிறோம். அருமையானவர்களே, இது அன்னை மரியாள் வந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடம். நான் கடவுளுடைய அடிமை, நான் கடவுளுடைய அடிமை. ஒவ்வொரு முறை சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரே உங்களுடைய அடிமை வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஊதாரி பிள்ளையை உயர்த்திய கடவுள், அவனை அணி செய்து அழகு பார்த்த தந்தை ஒவ்வொருவரையும் அணி செய்வார், அழகு பார்ப்பார், ஆற்றல் படுத்துவார். மூன்றாவது, அன்னை மரியாளிடம் நாம் காணுகின்ற கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் ஆழமான விசுவாசம். இது எங்கனமாகும்? நான் கடவுளை அறியேனே, இது எங்கனமாகும்? நான் ஏற்கனவே மன ஒப்பந்தம் ஆகி இருக்கிறேன், கடவுளுக்கு மகனுக்கு நான் தாயாக வேண்டும், இது எங்கனமாகும் என்று சொல்லும் பொழுது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, தூய் ஆவியானவர் மீது நிழலிடுவார் என்று சொல்லப்பட்டவன் அதை நம்பினாள், விசுவசித்தாள். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல, உமது திட்டத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. அருமையான சகோதர சகோதரிகளே, லூக்கா நற்செய்தியிலே இன்னொரு பகுதியிலே நான் உங்களுக்கு திரும்ப நினைவுக்கு கொள்ள விரும்புகிறது. 12 ஆண்டுகளாக
பெரும்பாலும் ஒரு பெண், இரத்த போக்கினால் துன்பப்பட்ட பெண், பல மருத்துவர்கள் சென்று பெரும் பொருள் செலவு செய்தும் பலன் இல்லாத அந்த பெண் கடைசி அவன் என்ன சொன்னாள்? இதோ நாசரேத்து இயேசு வழியே போகிறார், அவர் எல்லோருக்கும் குணம் தருவார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆற்றலை, அவருடைய வல்லமை நான் நம்புகிறேன். நான் போய் அவருடைய போர்வையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று சொல்லிக் கொண்டாள். போர்வையின் விளிம்பை தொட்டால் போதும். அந்த விசுவாசம். கனானியின் பெண் குறையினத்தாள், இறைவாக்கிலே ஆழம் காணாதவள், தெரியாதவள். அவளிடம் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவது தகுமா? தண்ணியை தாழ்த்திக் கொள்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? மேசையிலிருந்து விடுகிற ரொட்டி துண்டுகளை நாய்க்குட்டிகள் கூட திங்குமே. அவளுடைய விசுவாசம். 100 தலைவர் சொன்னார், ஐயா நீர் வல்லமை மிக்கவர், ஆற்றல் நிறைந்தவர், எனவே நான் உள்ள வர நான் தகுதியற்றவன். நீர் என்னுடைய இல்லத்திற்கு வர என்னுடைய இல்லமும் தகுதியற்றது. ஆனாலும் உம்மால் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவான். இந்த ஆழமான விசுவாசம். அருமையான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் திருத்தலத்தில் வந்திருக்கிற நாம் நம்முடைய கண்ணீர் கதைகளையும் சோக கதைகளையும் நம்முடைய கவலைகளையும் நம்முடைய நோய்களையும் நொம்பலங்களையும் இறக்கி வைக்க வேண்டும். தாயின் வழியில் இல்லாமல் வேறு எங்கே நாம் இறக்கி வைப்போம்? வருந்தி சுமை சுமப்போருடைய எல்லோரும் வாருங்கள், என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்று வாக்கு மாறாத தெய்வம் சொன்ன அவருடைய சன்னிதானத்தில் அல்லாமல் நாம் வேறு எங்கே நாம் இறக்கி வைப்போம்? ஆனால் இறக்கி வைப்பது மட்டுமல்ல, இனியும் நம்முடைய துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், நோய்களில் இருந்து நாம் விடுதலை பெற வாழ்வதற்கான வலிமைகளை கற்றுக்கொள்ளவும் நாம் வந்திருக்கிறோம். எனவேதான் இந்த சிந்தனையை நற்கரைநாதர் முன்னிலையில் அன்னை மரியாளை, நம்முடைய தாயை மையப்படுத்தி நாம் சிந்தித்த இந்த 3 நிகழ்வுகளையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக வைத்துக் கொள்வோம். பரிசுத்தமான நிலை, பரிசுத்தமான வாழ்வு, ஆழமான விசுவாசம், நான் என்கிற நிலையிலிருந்து விடுதலை பெற்ற அந்த தாழ்ச்சியான பண்பு, இறுதியாக அன்னை மரியாளை போல அவருடைய கையிலே நம்மையே சரணடைய வைத்தல், ஒப்பு கொடுத்தல். உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், என்னில் நடக்கட்டும். அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த சிந்தனையோடு நாம் இறைவன் நமக்கு தேவையான அருள் வரங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வருவோம். இறைவன் கொடுத்துள்ள மாபெரும் கொடை, துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் தனிமையிலும் முதுமையிலும் இளமையிலும் கூட இறைவன் நமக்கு தந்துள்ள மிகப்பெரிய கொடை. பல நம்முடைய சத்திய கத்தோலிக்க திருச்சபைகளை மற்ற சபைகளில் இருந்து நம்மை வேறுபடுத்தி காட்டுகிற பண்புகள் உங்களுக்கு தெரியும். நற்கருணை பிரசன்னம், அன்னை மரியாளுக்கு சிறப்பு வணக்கம், புனிதர்களோடு கொண்டுள்ள தோழமை, நமது திருத்தந்தையின் தலைமைப்படி என்று பல நிலைகளை நாம் நற்செய்தி ஒளியிலே அமைத்து அதை குறித்து பெருமைப்படுகிற நாம் சிறப்பாக நாம் நற்கருணை நாதரை அன்னை மரியாளையும் நாம் சற்று நம்முடைய வேதனைகளில், சோதனைகளில், நம்முடைய தேவைகளில், நம்முடைய கஷ்டங்களில், நம்முடைய நஷ்டங்களில் நமக்கு உறுதுணையாக இருக்க இந்த அன்னை மரியாளையும் அவளிடம் மாம்சம் எடுத்து உடலான வார்த்தையாகிய தெய்வத்தையும் நம்முடைய உள்ளத்தில் இருத்துவோம். லூர்து நகருக்கு ஒருமுறை சேசு சபை தலைவர் பேதுரு அருட்பே என்பவர் சென்றார். அவர் இளைஞனாக சென்றார். அப்பொழுது நற்கருணையை எடுத்துக்கொண்டு குருவானவர் நோயாளிகளை சந்திக்க வரும்பொழுது அங்கே அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அவர் கண்டார். அந்த நேரத்தில் தானே அவர் தன்னையே இயேசு சபை துறவியாக ஆக வேண்டும் என்று தன்னையே இறைவனுடைய இரக்கத்திற்கும் இரக்க பெருக்கிற அன்புக்கும் தன்னையே கையளித்தார். அமர்ந்தார்ந்தவர்களே, அன்னை மரியாள் நமக்கு உதவி செய்பவராக, நற்கருணை ஆண்டவரை நமக்கு தருபவராக, எவ்வாறு எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்ற பொழுது அந்த எலிசபெத் அம்மாளை தூய ஆவியால் நிரப்பப்பட அன்னை மரியாள் காரணமாயிருந்தாள். அவள் மட்டுமல்ல, அவள் வயிற்றில் உள்ள குழந்தை அக்கடிப்பால் துள்ளியது என்று நாம் நூற்றாண்டு நற்செய்தியை வாசிக்கிறோம். அவருடைய குழந்தையும் திருமுழுக்கு யோவான்
இயேசுடைய பிரசன்னத்தால் தன்னுடைய தாயின் வயிற்றிலே திருமுழுக்கு பெற்றார். அவர் வெறுமனே யோர்தானில் ஞானஸ்நானம் கொடுத்ததனால் திருமுழுக்கு யோவான் அல்ல. தாயின் வயிற்றிலே அன்னை மரியாள் அவரை சந்திக்க வந்த பொழுது இயேசுடைய பிரசன்னத்தாலே அவர் திருமுழுக்கு பெற்றார். அக்களிப்பால் ஆனந்த நடனம் ஆடினார் தாயின் வயிற்றில் உள்ளே. அருமையான சகோதர சகோதரி, இதோ அந்த தாய் தான் இந்த நற்கருணை நாதரை இன்று நமது முன்னிலையில் நமக்கு தருகிறார். இதோ தாய் என்று சொன்ன அந்த கல்வாரி பணியிலே ஆண்டவர் ஒருமுறை சொன்னார். ஆனால் இன்று நாள்தோறும் இந்த கல்வாரின் அருகிலே நின்று இதோ என் மகன், உனக்காக என் மகனை நான் கையளிக்கிறேன் என்ற தாய் கண்ணீரோடு கதறிக் கொண்டிருக்கின்றார். இந்த மனு பகுதியில் வரும் பதியிலும் சரி, மருதமடு பதியிலும் சரி, ஏன் லூர்து, பாத்திமா, மெச்சுகோரி என்று பல இடங்களிலும் சரி அந்த தாய் மக்களை தேடி வருகிறாள் என்றால் இந்த ஆண்டவருக்கு நாம் முற்றிலும் சொந்தமாக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டவரோடு நாம் இணைக்கப்பட வேண்டும். அதற்கு எதெல்லாம் தடையா இருக்கிறதோ அத்தனையும் தகர்த்தெறிக்கப்பட வேண்டும். நாம் இறைவனுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக, அவளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். எனவேதான் அந்த தாய் இதோ தன் மகனையே அன்பு பரிசாக நமக்கு தருகிறார். வாழ்வை ஊற்றாகிய இயேசுவை நாம் பெற்றுக்கொள்வோம். யாரின் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், அவனுடைய உள்ளத்திலிருந்து உயிருள்ள நீரூற்று பொங்கிடச் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இதோ இந்த நேரத்திலே நம்மிடம் கடந்து வர இருக்கின்றார். நமக்கு நிறைவான ஆசிரியை தர இருக்கின்றார். நமக்கு குணத்தை தர இருக்கின்றார். நமக்கு விடுதலை தர இருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் கண்களை மூடி கரங்களை கூப்பி விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே இந்த பாடலின் பல்லவியை நாம் பாடுவோம். அனைவரும் நற்கருணை ஆண்டவரை விசுவாச கண்களோடு உற்று நோக்கி நம்முடைய கவலைகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய உள்ள நோய்கள், பல்வேறு துயரங்கள் நம்முடன் சூழ்ந்திருக்கலாம். அத்தனையும் அவருடைய பாதத்தில் வைப்போம். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும் நமக்கு எது நல்லது, எது தேவை என்பது அவருக்கு தெரியும். எனவே கண்களை மூடி கரங்களை கூப்பி நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. இணைந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் ஆண்டவரே, இதோ பாதப்படி வந்திருக்கும் ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் பாருங்கள். எங்கள் குரலுக்கு செவி சாய்த்தரும். ஆண்டவரே, இதோ நீர் அன்பு செய்தவன் சாக கிடக்கிறான் என்று ராசனை பற்றி சொன்ன பொழுது நீர் வந்து கண்ணீர் விட்டு அழுதீரே. இது எங்கள் ஒவ்வொரு மீதும் அக்கறை உள்ள தெய்வமாய் இருக்கிறவரே, இதோ எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்களுடைய சொந்த பந்தங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காக இதோ உடைய பாதப்படிக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, முதலாக எங்களுடைய ஆன்ம நோயை குணப்படுத்தும். எங்களுடைய பாவங்களிலிருந்தும், பாவ சார்புள்ள எண்ணங்களிலும், பாவ நாட்டங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும். எங்கள் ஒரு சிலருக்கு மீண்டும் மீண்டும் அதே பாவங்களை செய்யக்கூடிய அந்த ஆன்ம நோயாக எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதை நீர் அறிவின் தகப்பனே. இதோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் ஊழியன் குணமடைவார் என்று செந்தூரியன் சொன்னது போல என்னுடைய பாவ கட்டுகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பாவ தீய பழக்கங்களிலும், எங்களுடைய மறைவாத குற்றங்களிலிருந்தும் கூட எங்களை விடுவிக்க வல்லவர் நீர் ஒருவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும்.
தனிமையிலே பிள்ளைகளை பிரிந்து எங்களுடைய நாட்டிலே நடந்த அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், அதன் மூலமாக வந்த அவதிகள், அதன் மூலமாக நாங்கள் சந்தித்த பல்வேறு அதிர்ச்சிகள், இதனால் எத்தனையோ பிள்ளைகள் மனநோயால், கண்ணீரால், கவலையால், மன அமைதியின்றி நிலை குலைந்து போயிருக்கின்றோம். எத்தனையோ எங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலைக்கு நாங்கள் எங்கள் உறவுகளிலே தடைகள், விரிசல்கள். ஆண்டவரே, எங்களுக்கு மன அமைதியை தாரும், எங்களுக்கு மன்னிக்கின்ற மனதை தாரும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய, ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் உள்ள பகைமை, எங்கள் குடும்பங்களில் உள்ள பிளவுகள், எங்கள் குடும்பங்களில் உள்ள விரிசல்கள் அத்தனையும் நாங்கள் மாற்றி ஒரு திராட்சை செடி கொடிகளாய் நாங்கள் உம்மடியாக இணைந்திருக்க எங்களுக்கு மன அமைதியை தாரும், மன உறவை தாரும். உறவின் முறிவுகள் எல்லாம் நீதாமே இணைத்தருளும். ஆண்டவரே, மனக்கவலைகளோடு வந்திருக்கக்கூடியவர்கள், மனப்பாரங்களோடு, ஒருவர் சொன்ன சொல்லினால், ஒருவர் சொன்ன செய்த செயலினால் காயப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். ஒருவரை ஒருவர் மீண்டுமாய் நாங்கள் ஆறாத வலுவாகிய நாவினால் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மன புண்களில் இருந்தும் இந்த மன காயங்களிலிருந்து எங்களை குணப்படுத்தும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இறுதியாக ஆண்டவரே, நாங்கள் முழுமையாக நலம் பெற வேண்டும் என உடைய விருப்பமாக இருக்கிறது. என் ஆடுகள் வாழ்வை பெற வேண்டும், அதை நிறைவாக பெற வேண்டும். அரைகுறையாக செயல் அல்ல உங்களுடைய செயல். ஆன்மாவிலிருந்து விடுதலை, ஆன்ம தடைகளிலிருந்து விடுதலை, என்னுடைய மனச்சிதைவுகள், உள்ள காயங்கள், இவைகளிலிருந்து விடுதலை. இதோ எங்களுடைய உடலில் இருந்து, உடலை தாக்கக்கூடிய எல்லா நோய்களில் இருந்தும் எங்களுக்கு விடுதலை தருவார். நீரே, நீர் விரும்பினால் நான் குணமாக முடியும், உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாவேன். ஆண்டவரே, இதோ நீ விசுவசித்தபடி உனக்கு ஆகட்டும் என்று உம்மை தேடி வந்தவர்களுக்கு எல்லாம் நீர் குணம் கொடுத்தீரே. இதோ எங்களில் வருத்தத்தோடும், வியாதியோடும், நோய்களோடும், நொம்பலத்தோடும் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஆடுகள், ஆயிலில்லாத ஆடுகள் போல் இருப்பதை கண்டு மனம் இறங்கினீர். இதோ எங்கள் மீது மனதுருக்கம் கொள்வீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீது இரக்கம் கொள்வீராக. இதோ உடல் நோயால் வெளிப்புற உறுப்புகளில் பாதிக்கப்பட்ட, உச்ச தலை முதல் உள்ள கால் வரை பாதிக்கப்பட்ட பல்வேறு நோய்களோடு வந்திருக்கின்றோம் தகப்பனே. உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் இரத்த கொதிப்பு, இருதய வியாதிகள், கேன்சர், அல்சர் இன்னும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட நாங்களும் எங்களுடைய சொந்த பந்தங்களும் ஒவ்வொருவரையும் இதோ இந்த நேரத்தில் உடைய பாதப்படியை ஒப்படைக்கிறோம். நோயிற்றோர் நலம் தேடி கூட வந்தார்கள். ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைபடாது. அவர் நம் பிடிகளை சுமந்து கொண்டார், நோய்களை தாங்கிக் கொண்டார் என்ற இறை வாக்குகள் எல்லாம் பொய்த்து போகாத தகப்பனே. இதோ விசுவாசத்தோடு எங்களுடைய நோய்களை எல்லாம் பாதப்படியிலே வைக்கிறோம். நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க விரும்புகிறோமோ, இங்கே வர இயலாதவர்கள், எங்கள் நாட்டிலே உள்ளவர்கள், பறந்துபட்ட உலகத்திலே பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், நாங்கள் அறிய வந்த நண்பர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். அவருடைய நோய்கள் எல்லாம் 5 காயங்களால் குணமாக்கும்படியாக இதோ எங்கள் ஒவ்வொருவருக்கும் முழுமையான உள்ள உடல் ஆன்மீக நலனை தரும்படியாக இதோ நோக்கி மன்றாடுகிறோம். உம்மால் கூடும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்ன
விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவருடைய பிரசன்னத்தால் நான் நிரப்பப்படும்படியாய் நிச்சயம் என்றாலும் லூது நகரிலே தக்கனை ஆண்டவரை கொண்டு வரும் பொழுது ஒரு சிறுவன் அழுது புரண்டான். நீர் என்னை குணமாக்காவிடில் நான் அம்மாவிடம் சொல்வேன், நீர் என்னை குணமாக்காவிடில் நான் அம்மாவிடம் சொல்வேன் என்று கதறி எழுதார். இந்த நற்கடை நாதரை அவனை விட்டு அகன்ற பொழுது அவன் குணமானதை உணர்ந்தார். இதோ தாயும் செய்யுமாய் நம்மை சந்திக்க வருகின்ற இந்த புனிதமான நேரத்திலே நற்கருணை ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று விசுவசிப்போம். நற்கருணை ஆண்டவர் நம்முடைய நோய்களையும் நம்முடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் நம்முடைய தடைகளையும் சாபங்களையும் நீக்க வல்லவராய் இருக்கிறார். எனவே ஆண்டவரே, இதோ நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக, நம்மை வழிநடத்தக்கூடிய, நம்மை அவருடைய அன்பால் நிரப்பி வழி பாத்திரமாக்கக்கூடிய தெய்வமாக இதோ நம்மை உற்று நோக்க வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார், நம்மை தொட வருகின்றார். அவருடைய அருள் வரங்களால் நாம் நிரப்பப்படும்படியாக அவரை நோக்கி செவிப்போம். நான் சொல்லுகிற பாடலை திருப்பி பாடுவோம். நற்கருணை நாதரை நம்முடைய ஆயரவர்கள் இப்பொழுது நம் முன்னால் கொண்டு வருவார்கள். அனைவரும் அறிவோம். விசுவாசத்தோடு பக்தியோடு நம் ஆண்டவரை, என் ஆண்டவரே தேவனே என்று தோமா கூப்பிட்டது போல நாம் குறிப்பிடுவோம். சொல்வோம். என் தேவனே, நான் உம்மை விசுவசிக்கிறேன், நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன். உம்மை விசுவசிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். ஆண்டவரே, இதோ எங்களை தேடி வந்து அன்பு செய்யும் தெய்வமாய் இருப்பவரே, உம்மால் கூடாது ஒன்றுமில்லை. இது உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. இதோ கண்ணீரோடு கவலையோடு வருத்தத்தோடு வேதனையோடு பாரச்சுமைகளோடு வந்திருக்கும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையை நீர் அறிவீர். நாங்கள் அறிவதற்கு முன்னதாகவே நீர் அறிந்த தெய்வமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் மீது இறங்கும். ஆண்டவரே இறங்கும். அன்று உமது வலது வாரிசத்துள்ள கண்ணன் சொன்னது போல உமது வானகத்திற்குள் செல்லும் பொழுது, உமது அரசுரிமை வரும் பொழுது நீ என்னை நினைவுகூரும் என்று சொல்ல கொண்டாடிய பொழுது அவனுக்கு வாழ்வு விடுதலையும் மீட்பு அளித்தீரே. இதோ உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு கவலையோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஊழியம் குணமடைவான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நான் குணமடைவேன். ஆண்டவரே, எங்கள் மீது மனமிறங்கும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. இதோ உம்மை நோக்கி கண்ணீரோடு கவலையோடு கரமை உயர்த்தி மன்றாடுகிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. சிறு குழந்தைகளை இந்த மரபடுங்கள், அவளை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவளை அன்போடு நேசித்து பட்சத்தோடு அரவணைத்து ஆசீர்வதித்த தெய்வமே, இதோ குழந்தைகளை ஆசீர்வதித்தலும், எங்கள் குடும்பங்களை குழந்தைகளை ஆசீர்வதித்தலும், இளைஞரை உற்று நோக்கி அன்பு செய்து உனக்கொன்றும் குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு அழைப்பு விடுத்த அன்பு தெய்வமே, இது எங்கள் குடும்பங்களுடைய இளைஞர்களை ஆசீர்வதியும். இதோ நோய்வாய்ப்பட்டிருக்கிற எங்கள் பெற்றோர்கள், உற்றார்கள், முதியோர்கள் அனைவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ திக்கச்சவர்களாய் கூவி அடைக்கிற குரலுக்கு நீ செவி சாய்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரை நீ தொட்டு குணப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். அனைவரும் நெஞ்சிலே கரத்தில் வைத்துக் கொள்வோம். நெஞ்சிலே கரத்தில் வைத்துக் கொண்டு நம்முடைய உடல் பொருள் ஆகிய அத்தனையும் ஆண்டுடைய பாதத்திலே ஒப்படைப்போம். இந்த மாண்பிய கீதத்தை பாடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னால் நம்மையே நம் ஆண்டவருக்கு முன்னால் நாம் அர்ப்பணிப்போம். அவருக்கு நம்மையும் ஒன்றில் சொந்தமாக்குவோம். நான் சொல்கிற பாட்டை திருப்பி பாடுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் பாடுவோம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும், நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே. பாடுவோம். நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு, நன்றி புகழ் உமக்கு, ஆராதனை உமக்கு,
என்றென்றுமே உமக்கே. எல்லாரும் சேர்ந்து என்னோட அதை திருப்பி பாடுவோம். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. ஆராதனை உமக்கே, என்றென்றுமே உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. ஆராதனை உமக்கே, என்றென்றுமே உமக்கே. அப்படியே ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுங்கள், சரணடை செய்யுங்கள், முற்றிலுமாய் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் பொறுப்பேற்றால் அத்தனையும் அவர் பார்த்துக் கொள்வார். உடைய குடும்ப உறவுகள், பிள்ளைகளுடைய வாழ்வு, பிள்ளைகளுடைய எதிர்காலம், உடைய நாட்டின் நிலைமை, நாட்டிலே வாழ்வு குற்றம் சுற்றத்தாருடைய நிலைமை அத்தனையும் ஆண்டவர் கையிலே ஒப்படைகள். முற்றிலுமாக சமர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவருடைய முற்றிலுமாய் நாம் சரணாகதி அடையும் பொழுது அவரை பொறுப்பேற்றுக் கொள்கிறார். வாக்கு மாறாதவர், அனைத்தையும் செய்வார், செய்து முடிப்பார், அனைத்தும் நல்லதென்று காண்பார். Hallo.